கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினால் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் காண்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த ஒரு 4 வாரங்களாக சில சூழ்நிலைகளினால் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்பட்டது. மீண்டுமாக இந்த வாரம் முதல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் பிற்பகல் 1:30 மணியிலிருந்து 2 மணி வரை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். நீங்கள் யாவரும் குடும்பத்தோடு அமர்ந்து இந்த ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த செய்திகளை கேட்டு நாம் ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் இந்த சில செய்திகளை நாம் வாசித்து அது தொடர்பான காரியங்களை பகிர்ந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் கவர்மெண்ட்லேருந்து காலை உணவு திட்டம் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. சரி, அதாவது இது உலக நாடுகளில் ஐரோப்பிய நாடுகள், ஃப்ரான்ஸ், ஆமாம், குறிப்பிட்ட நாடுகளில் 3 ஆண்டுகள் முன்னாலே இருக்குது. ஓ சரி. நம்ம இந்த உணவு திட்டம் தமிழ்நாடு தான் முன்னோடி. இந்தியாவில் தமிழ்நாடு தான் காலை உணவு கொண்டு வந்திருக்காங்க. மதிய உணவு திட்டமே தமிழ்நாட்டிலேருந்து தான் அது ஆரம்பமாகுது. கரெக்டாக. அது காமராஜர் ஆட்சி காலத்தில் அது அறிமுகப்படுத்தப்பட்டு தொடர்ந்து அது படிப்படியாக வளர்ந்து. அதாவது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது. முட்டை போட்டாங்க, வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தாங்க, 2 நாள் ஆச்சு, தினசரி கொடுக்காங்க. இதுல நம்ம இந்த காலை உணவு திட்டத்துல அந்த இந்த செய்தியில போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு முதல்வர் போகும்போது கேட்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறாரு, இல்லை காலையில் சாப்பிடல. கிராமங்களில் அவர் கேட்குறாரு. அப்போ பிறகு அப்போ கிராமங்களில் நிறைய பேர் இப்படி சாப்பிடாம தான் வர்றாங்க. நிறைய கிராமங்களில், நம்ம டவுன் சைடு பிரச்சனை இல்லை, டவுன் சைடில் ஸ்நாக் பாக்ஸ் வச்சு கொடுத்துருவோம், பிள்ளைகளுக்கு தண்ணி பாட்டில் வச்சு கொடுத்துருவோம். ஆனால் கிராமப்புறங்களில் கூலி வேலை செய்துட்டு இருப்பாங்க பெற்றோர்கள். அவங்க அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது பிள்ளைகளுக்கு. அதனால் அந்த பிள்ளைகள் வெறும் வயிறோடு தான் வருவாங்க. அவங்களுக்கு பிறகு மத்தியானம் சாப்பாடு. அதனால் இது ஒரு நல்ல ஒரு அருமையான திட்டம். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு. சரி, 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு. சரி, ஒவ்வொரு உணவுகள் சரி அதில் கொடுக்காங்க. ரைட், அது ஒரு நல்ல திட்டம். ஏன்னா பசி இருந்தால் படிப்பு வராது. ஆமாம், வயிற்றுல பசியோட படிப்பு அது கண்டிப்பாக ஏறாது. அதனால இது ஒரு நல்ல திட்டம். பசி போக்குறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. அதனால இப்போ பிள்ளைகளும் பசியோட அதுவும் இளமை பருவத்தில் சின்ன வயசுல ஒரு பசியோடு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு. அதனால அந்த ஊட்டச்சத்து குறையுது, அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் கவனம் குறையுது, படிப்புல கவனம் வராது, இப்படி பல குறைபாடுகள். அதெல்லாம் தீர்ப்பதற்காக தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே நிறைய மக்கள் இருக்காங்க. சரி, ஆமாம், ஒரு வேளை உணவை சாப்பிட்டுட்டு எத்தனை மக்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உணவே கிடைக்காம கூட 3 வேளை உணவு கிடைக்காம இருக்கக்கூடிய குடும்பம் நிறைய இருக்காங்க. அதனால இந்த ஒரு திட்டம், ஒரு காலை உணவு திட்டம் என்பது நல்ல. அரசு பள்ளியில் 1 லட்சத்தி சில்லற மாணவர்கள் இதில் பயன்படுறாங்க. இன்னும் வருங்காலத்தில் படிப்படியாக அரசு உதவி பெறும் பள்ளிகள் அது விரிவுபடுத்தப்படும். அது ஆமாம், கண்டிப்பாக பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல திட்டம். வேதாகமத்தில் கூட நம்ம பார்க்கும்போது எலியாவை ஆண்டவர் அவன் பசியோடு இருக்கிறார். எலியாவை பசியோடு இருக்கிறது ஆண்டவர் அறிஞ்சு அவருக்கு தேவையான ஆகாரத்தை ஒரு காகத்தை வச்சு போச்சுக்கிறார். எலியாவுக்கு அவன் பசி தான். அந்த பசியில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாலும் அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த பசியை கூட ஆண்டவர் ஒரு காகத்தை வைத்து அவருக்கு நிறைவேற்ற அந்த பசியை ஆற்றுகிறார். அதுபோல் ஆகார் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு வரும்போது வனாந்தரத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அது பிள்ளைக்கு தாகம் பசி எல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு நீரூற்றை திறந்து விடுகிறாரு. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் கண்ணோக்குகிறார். நம்முடைய பிள்ளைகள் பசியினால் வாடக்கூடாது என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரிகிறது. ஆண்டவர் பல குடும்பங்களுக்கு தேவையான ஆகாரங்களை கொடுக்குறாரு, போஷிக்கிறாரு. சிலவங்க நம்ம சில செய்திகளில் கூட பார்ப்போம். ஒரு ஆர்பனேஜில் ஜார்ஜ் முல்லர் அவர் நடந்த ஒரு ஆர்பனேஜ், அந்த அநாத ஆசிரமத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. இல்லை, வழி இல்லை, இடம் இல்லை. அன்றைக்கு பிள்ளைகள்லாம் அவர் சொல்கிறாரு, கடவுள் சாப்பாடு தருவார், தட்டை வைங்க, ரெடியாக உட்காந்து. அப்போ எல்லா பிள்ளைகளும் சாப்பாடு வச்சுட்டு இருக்கு. ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு, ஆண்டவர்
அந்த இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிச்சு சாப்பாடு தட்டில் ஆனால் நான் ஒரு விசுவாசத்தில் ஆண்டவர் இந்த சாப்பாடை ஆசீர்வதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்கு. அங்கே போய் பார்க்குறாரு, ஒரு பேக்கரியில் உள்ள ஒரு அது எங்களுக்கு தேவையான ஒரு ரொட்டி நிறையா தயார் பண்ணிட்டோம், அது இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, அதனால் கொண்டு ரொட்டி தராருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சுல ஒரு பால்காரன் வந்து வரான், அவன் வந்து பால் கொடுக்குறான். இப்போ ஆண்டவர் வந்து அந்த தேவையை உடனே சந்திக்கிறாரு. அதுபோல் இன்றைக்கி ஆண்டவர் தம்முடைய அரசாங்கத்தில் உள்ள அந்த ஆளும் முதல்வர்கள் ஆளும் அதிகாரிகளுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்கான ஒரு திட்டத்தை தீட்ட வைக்கிறார். இன்னைக்கு நல்ல கல்வியும் வளம் தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நம்முடைய சார்பாக நம்ம ஜெபிப்போம், அவர்களுக்கு ஜெபிப்போம். தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை நம்முடைய இதில் கொண்டு வந்து இந்த மாநிலத்தில் உள்ள பிள்ளைகளோட வளர்ச்சி, கல்வி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திட்டங்களை பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டம், சிற்பி திட்டம், ஒழுக்கத்திற்கான ஒரு ஒழுக்கமாய் வரணுங்கிற சிற்பி திட்டம், அடுத்தால புதுமை பெண் திட்டம், இப்படி நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு கொண்டு வர்றாங்க. நாம் அவர்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த படிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பதாக ஜெயிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ அந்த வேளையிலும் சுவாமி, அப்போ அந்த சிறு பிள்ளைகளுக்கு அப்போ காலை உணவு திட்டத்தை அப்போ முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்காங்க. எந்த பிள்ளையும் பசியோடு இருக்கக்கூடாது, அப்போது அந்த கல்வி அவர்களுக்கு சிறப்பான இருக்காது என்பதற்காக அந்த உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அநேக பிள்ளைகள் இதனாலே பயன்பெறவும் கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அனைத்து பிள்ளைகளும் இதில் கல்வி கற்று நல்ல முன்மாதிரியாக பிள்ளைகள் வளர கர்த்தர் கிருபை கொடுப்பீராக தகப்பனே. இதை போன்ற அநேக திட்டங்களை அப்போ அந்த முதலமைச்சர் அவர்கள் தரும்படியாக அவர்களுக்கு நல்ல பூரண ஆயுசை கொடுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆமென். ஆமென். மாணவர்களுக்கு நல்ல திட்டத்தை பார்த்தோம். ஆனால் இப்போ வருத்தக்கூடிய செய்தி என்ன, யூனிஃபார்மில் சீருடையோட மது அருந்தும் மாணவர்கள், பள்ளி சீருடை, ஆமாம், மது அருந்தும் மாணவர்கள். இப்போ கலாச்சார சீரழிவு, போதைக்கு அடிமையான மாணவர்கள். பழைய காலங்களில் நம்ம வந்து பார்ப்போம், பெரிய ஆட்கள் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, குடிப்பாங்க, போவாங்க, அப்படியே ஒரு பெரிய ஒரு இதை பார்த்துருப்போம். குடிப்பது என்பதே அந்த காலத்தில் வந்து அது ஏதோ ஒளிஞ்சிருந்தா குடிப்பாங்க, மறைச்சிருந்து தான் குடிப்பாங்க. குடிப்பதை குடிச்சிட்டா அதை குடிக்கிறதே ஒரு பெரிய ஒரு இழிவான காரியம், அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில தான் நிறைய அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த வர வர இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நான் அதிலேயே போட்டிருக்கு, என்ன சீருடையுடன் மது அருந்தக்கூடிய மாணவர்கள். அது வந்து ஒரு பரிதாபமான நிலைமைக்கு போயிடுச்சு. நிறைய வீடியோக்கள் அதில் வெளியாகுது. சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ, அவங்க அந்த புத்தக போயோட போய் எங்கேயாவது ஓரமாக உட்காந்து குடிக்கிறாங்க, பீடி சிகரெட் குடிக்காங்க. இந்த மாணவர்கள் வந்து இப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவது ஒழுக்கத்திற்காக. நல்ல நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கமாக வளரணும், அவங்களுக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கும்போது அந்த பிள்ளைகள் இப்படி தவறான வழிகளுக்கு செல்லும் பொழுது பெற்றோருக்கு அந்த குடும்பத்தில் ரொம்ப ஒரு வேதனை, அடுத்தது அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் குறைச்சல், அந்த பையனுக்கு படிக்க முடியாது. ரெண்டாவது இந்த பழக்கத்துக்கு அடிமையான படிக்க முடியாது, படிச்சிட மாட்டான். அப்போ அவனுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாயிருது, அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே மாறிவிடுகிறது. பிறகு அவன் சமுதாயத்தில் வளர்ந்து வரும்போது அவனுக்கு வேலை கிடைக்காது, தேர்வில் பள்ளிக்கூடத்தை படிப்பை சரியாக படித்து முடிச்சிருக்க மாட்டான், உடல்நலம் பாதிக்கப்படும். இப்படி பல காரியங்கள் அவனுக்கு வரும். இந்த சின்ன வயசுல இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பது வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம். அதுக்கு ஒரு காரணம், இப்போ ஆசிரியர்கள் வந்து மாணவர்களை கண்டிக்கவே முடியாது. ஆமாம், ஆசிரியர்களுக்கு வந்து மாணவர்கள் வந்து அடிக்கக்கூடாது. ஆமாம், அப்படி ஒரு முன்பெல்லாம் வந்து ஆசிரியர்களை கண்டால் ரொம்ப பயப்படுவாங்க, அந்த மரியாதையோடு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வாத்தியார் என்ன சொல்லிடுவாரோ அப்படின்னு அந்த பயங்கள்ல இருந்துச்சு. இப்போ வந்து வாத்தியாரை எதிர்த்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு பிள்ளைகள் வளர. ஆமாம், பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இந்த பழக்க வழக்கங்கள் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான நிலையில் பிள்ளைகள் வளரணும். அப்போ அதுக்குன்னா அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகள். முன்னால் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ் இருக்கும், நல் ஒழுக்கம், அதில் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ அப்படி வகுப்புகள் இருக்குதான்னு நமக்கு தெரியல. சில பள்ளிக்கூடங்களில் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பள்ளிக்கூடங்களும் நடக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில பள்ளிக்கூடங்களில் ஒரு சில மாணவர்கள் செய்கின்ற இந்த தவறுகளை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, மீடியா ஃபோக்கஸ் பண்ணிடுது, பத்திரிகைகளில் செய்திகள் வருது. அப்போ இது எல்லா மாணவர்களையும் நம்ம வந்து தவறாக நினச்சிட விடக்கூடாது. ஆனால் எல்லா மாணவர்களையும் தவறாக நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த செய்திகள் வந்துடுது. அதனால் ஆனால் இன்னொன்று, ஒரு டம்ளர் பாலில் ஒரு துளி விஷம் விட்டாச்சுன்னா
டோட்டல் பாலும் நாசம். அதுபோல தான் இன்னைக்கு அந்த மாணவ சமுதாயத்தில் இப்படி ஒரு சில மாணவர்கள் வந்துட்டாலே அந்த சமுதாயத்தில் அந்த மாணவ சமுதாயம் வந்து ஒரு ஒழுக்க கேட்டான பாதைக்கு போயிடும். அதனால இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் திரும்பி வரணும். அவங்களுக்கு கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாவது கவுன்சிலிங் கொடுக்கணும். இப்போ அதுக்கு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. சங்கீதத்தில் தாவீதுராஜா சொல்றல, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாய்க்குவான். அப்போ இரவும் பகலும் ஆண்டவருடைய வேதத்தில் நம்முடைய பிள்ளைகளை பழக்குவித்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தை வாசிக்கிற பழக்கம், ஜெபிக்கிற பழக்கங்கள், ஆலயத்துக்கு செல்கிற பழக்கங்கள் இவைகளெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர வச்சிட்டோம்னா இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அதனால இப்படிப்பட்ட மாணவர்களுக்காக இந்த நாளில் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஒருவேளை இந்த டிவி பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் அல்லது அவங்களுக்கு அறிமுகமானவர்கள் உறவினர்கள் குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட நிலையில் மாணவர்கள் இருந்தால் அல்லது குடிப்பழத்திற்கு அடிமையான பெரியவர்கள், மதப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், அவர்களுக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய மாற்றத்தை இந்த நாளிலே உண்டு பண்ணுவார். மகா இரக்கமும் மட்டிலா கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஜபத்தின் மகிமையான நிகழ்ச்சிக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, தங்களுடைய எதிர்காலத்தினுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பறிபோகக்கூடிய அளவிற்கு இந்த நாளில் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிற இந்த அருமையான மாணவர்களுக்காக ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இளமையிலேயே தங்களுடைய கல்வியை கற்பதை விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சிறப்பாக ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு தூர பார்வை அவர்கள் விலக்கி வைத்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு மதுபானத்துக்கு அடிமையாகி தங்களுடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு தலைகுனிவை உண்டாக்குகிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. ஆண்டவர் இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்து விடுவித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவர்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரை அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளர்ந்து பெருகி குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வளர்த்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அருளின சுதந்திரத்திலே ஆண்டவரை நாங்கள் பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு பெற்றோர்களுக்கு தேவை நல்ல ஞானத்தை கொடுக்கவும் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாவ பழக்க வழக்கம் ஆண்டவர் பரிபூரணமான விடுதலை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம், கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகளோடு அனுதினமும் தங்கி இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மீட்பதேசம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என்னோட இப்போ முக்கியமான பிரச்சனை தற்கொலை. உலக தற்கொலை தடுப்பு தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 10ஆம் தேதி அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா தற்கொலைங்கிறது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நிறைய பேர் மன அழுத்தத்தினால தற்கொலை பண்ணுறாங்க. மன அழுத்தம், ஆமாம், அந்த மன அழுத்தம் கவலை ஆண்டுக்கு 1,64,000 பேர் சரி இந்த தற்கொலைக்கு இறந்து போகிறாங்க. தற்கொலை இறந்து போகிறாங்க. ஒரு புள்ளிவிவரம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 1,64,000 பேர் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி. அப்போ 1,64,000 பேர் 1,64,000 குடும்பங்கள் நிலைமை மோசம். அதில் மாணவர்கள் 21% மாணவர்கள் தான் அதிகமாக அதில் இருக்கதே மாணவர்கள் தான் மாணவர்கள் தான் சதவீதம் அதிகம் 21%. சரி சதவீதம். அவங்க படிப்புனால அவங்களுக்கு ஏதாவது ஃபெயில் ஆனால் கூட அந்த அவங்களால தாங்க முடியல. அந்த அப்படி ஒரு மன அழுத்தம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இந்த தற்கொலையை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நடத்திருக்கிறாங்க. ஆமாம், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் நடத்திருக்காங்க. செப்டம்பர் 10ஆம் தேதியா? ஆமாம், ஒவ்வொரு வருடமும். ஆமாம், தற்கொலை தடுப்பு தினம்னு செப்டம்பர் 10ஆம் தேதி தற்கொலை தடுப்பு தினம் உலக தற்கொலை. சரி சரி. அப்போ இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கூட தற்கொலை பண்றதை நம்ம பார்க்கிறோம். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணிடுறாங்க. ஆனா காரணம் என்னன்னா மன அழுத்தம் தான். ஆனா இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா பிள்ளைகள், பள்ளிக்கூட பிள்ளைகள், மாணவர்கள் அதுல மது பழக்கத்திற்கு அடிமையாக நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தல இதே பள்ளிக்கூட மாணவர்கள் நிலைமை என்னன்னு அடுத்தல ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, அதுல தோத்து போறாங்க, உடனே தற்கொலை பண்ணிடுறாங்க. அது அந்த முடிவு வந்து அவங்களால அந்த ஒரு இதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கு. மன வலிமை இல்லை.
மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள். மன வலிமை இல்லாதபடி பிள்ளைகள் வந்து இன்னைக்கு தற்கொலை பண்ணுவது ஒரு பரிதாபமான விஷயம். அது நீங்கள் சொன்ன மாதிரி 21% 21% வந்து மாணவர்கள் தான். ஒரு பெரிய பரிதாபமான நிலை தான். இருந்தாலும் இதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இது வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை. அப்புறம் பெற்றோர்கள் அவங்கள கொஞ்சம் கண்காணிக்கணும். அது தனிமையிலே சில பேர் இருக்காங்க. ஆமாம். அப்படிங்கும்போது கவலை நம்ம பொதுவாகவே தற்கொலை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று கவலை, ரெண்டாவது இப்படி மன அழுத்தங்கள். ஏதாவது நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்கலை, எதிர்பார்த்த நன்மை கிடைக்கல, எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, எதிர்பார்த்த தேர்வில் தேர்ச்சி பெறலை, உடனே அவங்க அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க, தற்கொலை முடிவுக்கு வந்துடுறாங்க. இல்லை அது மாறும்னு எண்ணம் அவங்களுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீர்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அதுபோல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை ஆண்டவர் அதிகமாய் உடுத்து, சாலமன் ராஜா கூட அந்த மாதிரி உடுத்து வைக்கலாம், அதை விட அதிகமா நான் உடுத்து வைக்கிறேன், ஆகவே நீ கவலைப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ ஆண்டவர் மேல் நம்முடைய பாரங்கள் கவலைகளை வைக்கும்போது, ஆண்டவர் நான் அந்த தேர்வில் தோற்று விட்டேன், நீர் எனக்கு இன்னொரு வழியை திறந்துருன்னா ஆண்டவர் இதை விட ஒரு மேலான வழியை திறந்து கொடுப்பாரு. அல்லது ஆண்டவரை கடன் சுமை, வீட்டில் கடன் பாரம் அதிகமாயிற்று, கடன் செலுத்த வழி இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் போய் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு கதவை திறப்பார். அப்போ ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது, கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது, கவலைப்படாத ஒரு நிலையில நம்ம வருகின்ற பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து வராது. குடும்பமாக கூட தற்கொலை பண்ணிடுறாங்க, மொத்தமாக கடன் பிரச்சனையில குடும்பமாக தற்கொலை பண்றாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு செய்திகளெல்லாம் வாசிக்கிற பொழுது காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது ஆள் இல்லை. தற்கொலை பண்ணுக்கு எப்படி யூடியூப்ல வீடியோ பார்த்தெல்லாம் தற்கொலை பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் அது அவங்களை அந்த முடிவு எடுத்துடுறாங்க. நம்ம வந்து என்னமோ வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்படின்னு. ஆனா ஆண்டவர் நம்முடைய வேதத்துல நம்ம நிறைய காரியங்களை, ஆண்டவர் நிறைய காரியங்களை அவர் சொல்றார். இப்படி வந்து கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற பொழுது, கர்த்தரை நம்புகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு வாழணும். அப்படி நம்பிக்கை பெற்று வாழ்ந்தால் இப்படிப்பட்ட தற்கொலைகளுக்கு எண்ணங்கள் வராது, தற்கொலை எண்ணங்களே வராது. இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்கள் வராமல் இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் இப்படிப்பட்ட தற்கொலை எண்ணங்கள் இப்போ அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. இதையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நினைத்து ஜெபிப்போம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் அழகாக நேர்த்தியாக வழிநடத்தக்கூடிய தேவன். யார் யாருக்கு என்ன தேவையோ அவைகளெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கிற தேவன். கண்டிப்பாக இப்போ ஒரு பையன் எக்ஸாமில் தோற்று போகிறான்னா அவனுக்கு அது முடிவு கிடையாது. அவனுக்கு என்ன லைஃப் இருக்குது, இன்னும் அவன் வாழலாம், இன்னும் அவன் பரீட்சை எழுதலாம், இன்னொரு வாய்ப்புகள் வரும். ஆமாம். அதாவது இந்த ஒரு வரலாறுல ஒரு வரலாறு நிகழ்ச்சி உண்டு. இந்த ஒரு சிலந்தி வலை பின்னிகிட்டே இருக்கும். அந்த சிலந்தி வலை பின்னிட்டு இருக்கும் பொழுது அது பல முறை தோற்று கடைசியில் அந்த வலையை நேர்த்தியாக பின்னி முடிக்கும். அப்போ பல முறை தோற்றுருது அது, அந்த வலையை பின்ன. அப்போ தான் ஒரு ராஜா அதை பார்த்துட்டே இருப்பார். அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சிலந்தி எத்தனை முறை அதை ஒரு வலையை பின்னுவதற்கு முயற்சி பண்ணுகிறது, கடைசியில் இத்தனை முறை தோற்ற பிறகு அது வலையை பின்னி முடிக்கிறதில்ல அப்படி ஒரு எண்ணம் வந்த பிறகு தான் அவர் நம்ம ஏன் போரில் ஜெயிக்க முடியாது அப்படி ஒரு நம்பிக்கை வருது அவருக்குள்ள. ஓடி ஒளிஞ்சவர் அவர் நம்பிக்கை பெற்றுக்கொள்கிறார். அப்படியே ஆண்டவருடைய அநேக ஊழியர்கள் மூலமாக பேசுகிறாரு, சில பெரியவர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறாரு. இப்படி ஆண்டவர் நிறைய காரியங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். அதனால் நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய இப்படிப்பட்ட குடும்பத் தலைவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் தற்கொலை எண்ணங்கள் வராதபடி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். பிள்ளை சுவாமி நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இப்போ அந்த வேளையிலும் அப்போ அநேகர் அப்போ அந்த தற்கொலை என்ற எண்ணத்திலிருந்து விடுபட கர்த்தர் கிருபை செய்வீராக தகப்பனே. அநேக மாணவர்கள் மற்றும் அப்போ கடன் தொல்லையிலே குடும்பமாக எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி கொண்டிருக்காங்க சாமி. அப்போ அவர்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு வேண்டும் தகப்பனே. அப்போ அந்த மன அழுத்தத்தை எடுத்து போடுங்க சாமி. கர்த்தர் நீ அவர்களுக்கு கிருபை செய்வீராக தகப்பனே. அப்போ அதிலிருந்து விடுபட்டு நல்ல கல்வியை கற்கவும் இன்னொரு வாழ்க்கை நமக்கு அமையும் என்ப எண்ணத்தை அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பீராக தகப்பனே. அப்போ அந்த போன்ற எண்ணங்கள் அவர்களுக்கு வராத பண்ணும் கர்த்தர் நீ கிருபை செய்வீராக தகப்பனே. கர்த்தாவே தொடர்ந்து எல்லா பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. இந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுபட கர்த்தர் நீ கிருபை செய்வீராக தகப்பனே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னொன்று அதிக ஆக்சிடென்ட் விபத்துகள்
2020 அதிக வேகத்தின் காரணமாக 2,60,000 விபத்துகள். ஆமாம், நிறைய இன்னைக்கு தினமும் அடிக்கடி நம்ம பார்க்குற செய்தி வந்து விபத்துகள். தினந்தோறும் செய்தித்தாள் வரக்கூடிய காரியம் விபத்து ஒரு இருக்குது. அதில் விபத்து 2,60,000, அதில் 91,000 பேர் இறந்துருக்காங்க. தவறான திசையில் 2020 நடந்த விபத்துகள். ஆமாம், அதாவது தவறான திசையில் முன்பே அந்த மாதிரி அதை ஃபாலோ பண்ணாமல் போய் இறந்தவங்க அது ஒரு 20,000 பேர். இப்படி புள்ளி விவரங்கள் நிறைய இருக்குது. மது அருந்துதல், மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுதல், அப்புறம் செல்ஃபோன் தவறான திசையில் போகிறது, வண்டி ஓட்டுதல், அடுத்த மொபைல் ஃபோன் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டுதல், இப்படி நிறைய அந்த புள்ளி விவரங்கள் நிறைய இருக்குது. இந்த இப்படினால நிறைய பேர் விபத்துக்குள்ளாகிறாங்க. தவறான திசையில் இப்போ வண்டி நம்ம ஒரு போயிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு பின்னால் அவருடைய வண்டி வருதா போகுதாங்க பார்க்காம திரும்பிடுறாங்க. அதில் சில விபத்துக்குள்ளாயிருது. அதுபோல் இந்த சில ஒரு மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டே போகும்போது அந்த கவனம் வந்து நமக்கு திசை திரும்புது. அதுலேயும் சிலர் என்ன பேசுகிறாங்க அந்த இதுதான் கவனம் இருக்கணும் தவிர ரோட்டை பார்க்கணும் எண்ணங்கள். ஆமாம், அதனால் இப்படிப்பட்ட விபத்துக்கள் இன்றைக்கி தினந்தோறும் பேப்பரில் செய்தி ஏதாவது ஒரு விபத்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட விபத்துக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சாலையில் இன்றைக்கி பயணம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கணும். காலையில் நம்ம ஒரு ட்ராவல் போகும்போது இன்றைக்கி காலையில் புறப்பட்டு போகும்போது ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் இந்த நாளில் பிரயாணத்தை ஆசீர்வதியும், இந்த நாளில் நாங்கள் சுகபத்திரமாய் வீடு திரும்ப உதவி செய்யும் ஒரு சின்ன பிரயாணம் சொல்லிட்டு நம்ம அந்த பெய்யும்போது நமக்கு மனநிலையில் ஒரு தைரியம் வருது. ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தோடு கூட போகும்போது எந்த சூழ்நிலையிலும் நமக்கு அந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வதற்கான ஞானத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. அதனால் நாம் நம்முடைய பயணங்களின் போது நம்முடைய எங்கே பயணம் போனாலும் ஜெபித்து விட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லணும். ஆண்டோடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் இப்படி எங்கே போகிறேன், நீர் என்னோட கூட வரும், உடைய சமூகம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அது ஒரு வாக்கு தத்துவம். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் சொல்றார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், உங்கள் பிறகாவும் இருந்து உங்களை பாதுகாப்பார் அப்படின்னு ஆண்டவர், அதாவது முன்னாலும் ஆண்டவர் பின்னாலும் ஆண்டவர் அப்படி. அதனால் இந்த விபத்துக்களுக்கு நம்ம உண்மையிலே நிறைய குடும்பங்கள் விபத்துகள்னால இழந்த தங்களுடைய குழந்தைகள், தங்களுடைய கணவன்மார்களை, மனைவிகளை, பெற்றோர்களை இழந்து தவிக்கிற அநேக குடும்பங்கள் இருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிப்போம். இப்படிப்பட்ட விபத்துக்களை இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தேவையான ஞானத்தை நாம் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய எல்லாருடைய பயணங்களின் பாதுகாப்பிற்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவர் நாங்கள் வாசித்த இந்த பத்திரிகை செய்தி குறிப்புக்கு அவனுடைய சமூகத்தில் வருகிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டிலே ஆண்டவரே நடந்த விபத்துக்கள், ஏராளமான விபத்துக்கள் இந்தியா தேசம் முழுவதும் நடந்திருக்கிறது. அதில் இந்த மது அறிந்துவிட்டு செல்லுகின்ற பயணங்கள், திசை மாறி பயணிக்கிறவர்கள், இன்னும் மொபைல் ஃபோன் பேசிக்கொண்டே பயணிக்கிறவர்கள், இப்படியான ஒரு பல காரியங்களினால் விபத்துக்கள் நேரிடுவதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தினமும் ஆண்டவரே பயணத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக அனுதினமும் சென்று ஆண்டவருடைய பயணங்களின் போது நாங்கள் சுகபத்திரமாய் பயணம் செய்வதற்கு தேவையான நல்ல ஆண்டவர் பாதுகாப்பை பரத்தில் இருந்து ஆண்டவர் நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய இப்படிப்பட்ட விபத்துக்கள் நேரிடாதபடி கர்த்தருடைய பாதுகாப்பை நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்கிற வாகனம் ஓட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம், பேருந்து ஓட்டுநர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் தினம்தோறும் ஆண்டவரே வாகனத்தை ஓட்டி பிழைப்பு நடத்துகிற அநேக பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆட்டோ ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கார் ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் விமானத்தில் பயணம் செய்கிறவர்கள், ரயிலில் பயணம் செய்கிறவர்கள், அனைத்து எல்லாருக்காகவும் நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்ததாமே இப்படிப்பட்ட விபத்துக்கள் ஆண்டவர் நேரிடாதபடி ஆண்டவருடைய பாதுகாப்பின் பிரசன்னம் அந்த பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டும் என்று இந்த நாள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஒரு பெங்களூரில் ஒரு டாக்டர் 3 கிலோமீட்டர் ஓடி போய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது ஏதோ வெள்ளம் வந்துட்டு டிராஃபிக் ஆகிட்டு, மழை பெஞ்சு வெள்ளம் டிராஃபிக் ஆகிட்டு, அவர் காரில் போனால் ரொம்ப நேரம் ஆயிரும்.
குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் டிராஃபிக் கிளியர் பண்ணி போக முடியாது, லேட். ஆமாம், லேட் ஆயிரும். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த ஆப்ரேஷனை பண்ணி ஆகணும். அவர் காரை ஓரமாக விட்டுட்டு 3 கிலோமீட்டர் ஓடியே போயிருக்காரு. அவர் பேர் கோவிந்த் நந்தகுமார். பெங்களூர். உண்மையில் இந்த செய்தியை வந்து ஒரு இன்றைக்கு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விழிப்புணர்வு செய்தி. அதாவது அரசாங்க பணியில் நம்ம இருக்கிறோம், அந்த பணியில் வந்து நம்ம எவ்வளவு கடமையாக உண்மையோடு உத்தமத்தோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உதாரணம். இன்னைக்கு ஆக்சிடென்ட்டு, அதாவது அவர் வந்து டாக்டரு பயணிக்கிறாரு, சாலையில் பயணிக்கிறாரு, மழை வருது, வெள்ளம் வருது, அவரால் போக முடியாது. ஒரு யதார்த்தமான நிலைமை தான். ஆனால் அதை வந்து சாக்கு போக்கு அவர் விடலை. நான் வந்து ஒரு உயிரை ஆஸ்பிரேஷன் பண்ணணும், அந்த பேஷண்ட்டை போய் பார்க்கணுங்க ஒரு ஸ்பீடு, அந்த வேகத்தில் அவர் ஓடுறாரு. 3 கிலோமீட்டர் 3-4 கிலோமீட்டர் ஓடி 5 கிலோமீட்டர் வரை ஓடுறாரு. ஓடி போய் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் ஆப்ரேஷன் பண்ணி அந்த அவரை பாதுகாத்து என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. இப்போ நான் சில இதழில் கூட நம்ம பார்க்குறோம், சில செய்திகள் வருது, அங்கே மருத்துவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வரல, அல்லது இந்த இடத்துல போனால் அலுவலர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வரல, இங்கே போயாச்சுன்னா எப்படி வரல, இப்படி சொல்லி சில நெகட்டிவான செய்திகள் நிறைய பார்க்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் உத்தமர்களும் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது ஆண்டவர் நமக்கு வந்து ஒரு பணியை கொடுத்துருக்காருன்னா ஒரு வேலை, அது என்ன வேலையோ, இப்படிப்பட்ட வேலையோ, அது உயர்ந்த பணியாக இருக்கலாம், தாழ்ந்த பணியாக இருக்கலாம், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட பணியை அவங்க அதில் சிறப்பாக ஆண்டவர் நமக்கு என்ன பணியை கொடுத்துருக்காரோ அதில் நம்ம உண்மை ஒரு உத்தமம் இருக்கணும். அந்த பணியை குறித்த ஒரு கவலை இருக்கணும். நம்ம போகலைன்னா, இந்த டைமுக்கு போகலைன்னா இந்த பணி நடக்காது. அப்போ அதுக்கேற்ற அந்த பணியை நம்ம போய் சேருவதற்காக ஒரு விஷயத்தை செய்யணும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வேலையெல்லாம் வேற இல்லை, எல்லாரும் ஒரு வேலை இருக்குது. தனியார் வேலை, கம்பெனியில் வேலை பார்க்கலாம், அரசாங்க துறையில் வேலை பார்க்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அல்லது தொழில் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம். எப்படியோ ஒரு தொழில் ஆண்டு நம்ம கொடுத்துருக்காரு. அந்த தொழிலில், அந்த வேலையில் உண்மை உத்தமத்தோடு இருக்கணும் இல்லையா? நம்ம நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டுல்ல, அதாவது உண்மையுள்ள ஸ்தானாதிபதி ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அதுபோல் தன்னுடைய பணியில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நம்ம நீசர்களுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு பைபிள் வசனம் இருக்கு. தன்னுடைய பணியில் ஜாக்கிரதையோடு இருக்கிறவன், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் ஏராளமான, இன்னைக்கு இந்தியா முழுவதும் உலக அளவில் அவருடைய பெயர் ஆயிற்று. அப்போ அந்த அளவிற்கு ஆண்டவர் வந்து நமக்கு அவர் மேன்மை கொடுக்கிறாரு. ஒரு பணியில் உண்மையோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் மேன்மை கொடுக்கிறாரு, ஒரு மதிப்பை கொடுக்கிறாரு, மரியாதையை இந்த சமுதாயத்தில் கொடுக்கிறாரு. அதனால நம்ம எந்த பணி செய்தாலும் நம்முடைய பணியில் கவனத்தோடு இருக்கணும், உண்மையோடு இருப்போம், உத்தமத்தோடு செய்வோம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இவருடைய அந்த ஒரு செய்தி இன்னைக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கணும். அரசு பணியில் இருக்கிறவங்க உத்வேகத்தை கொடுக்கிறது. அதனால் ஆண்டவர் நாம் இப்படிப்பட்ட முதல்ல அந்த மருத்துவரை நாம் பாராட்டுவோம். ஆண்டவர் இப்படி அவருக்கு கொடுத்த நல்ல ஒரு இதயத்திற்காக, நல்ல ஒரு சிந்தனைக்காக ஆண்டவர் நாம் மருத்துவரை பாராட்டுவோம். இப்படிப்பட்ட மருத்துவர்கள், இப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் இன்னும் நிறைய பெருகி கர்த்தருடைய பணியிலே அல்லது ஆண்டவருக்காக நல்ல பணிகளை செய்யவும் அநேகர் நம்மளை ஆசீர்வதிக்கப்படவும் இந்த நாளும் பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, தன்னுடைய பணியிலே உண்மையோடு உத்தமத்தோடு இருந்த ஒரு மருத்துவரை குறித்து வாசித்தோம். நாங்களும் ஆண்டவர் அவரை போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் ஆண்டவருடைய பணிகளை செய்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அநேகர் எங்கள் மூலம் பயன்பெற ஆண்டவர் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்தீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 1:30 முதல் 2 மணி வரை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.